இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சுவையில் சூப்பரான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சட்டுன்னு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நீங்கள் நல்லா மசிச்சுட்டு இல்லைன்னா அதை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த மசாலா பொருட்களை சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 7 மினிட்ஸ் நல்லா இதை மூடி போட்டு வேக விடுங்க. இல்லைன்னா ஒரு விசில் விடுங்க குக்கரில், எல்லாம் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான மஷ்ரூம்